வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம், ஈஸியா செய்யலாம். குயிக்காக செஞ்சு நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், நம்மளும் ஆஃபீஸ் போனால் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ரெசிபி. இந்த தக்காளி சாதம் கொஞ்சம் காரசாரமாக நம்ம செஞ்சால் கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் 7 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த கப்பில் வந்து 2 கப் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வந்து நம்ம 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், அதையும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஆயில் 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 3 பெரிய வெங்காயம், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு 3 மினிட்ஸ் அது வேகட்டும். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் கீறிட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது கொஞ்சம் வெந்து வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இப்போ இதுக்கு நம்ம 7 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த 7 தக்காளி நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வேகிறதுக்கு நம்ம லைட்டாக அதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கி நல்லா நமக்கு பேஸ்ட் மாதிரி வரும்போது தான் அந்த தக்காளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம இது கூட நம்ம என்ன பண்ண, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம 5 மினிட்ஸ் விடணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கையில் வந்து அரை கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து, இந்த கொத்தமல்லி இலை நல்லா சேர்க்கும் போது தான் நமக்கு தக்காளி சாதம் வந்து ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் தெரிகிறது. இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த மிக்சிங் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அரிசி அளந்து எடுத்தேன்ல, அந்த கப்லையே 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி அளந்து அந்த அரிசியில் ஊற்றிட்டேன் நான். இப்போ அது ஊறிச்சு, அதே தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்து இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ சால்ட்டு போட்டிருக்கோம், அது கொதிக்கட்டு. இப்போ மூடி போட்டு வைக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ரைஸ் அதில் சேர்த்துக்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு. இப்போ இந்த ரைஸ் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நம்ம ரைஸ் அளந்து எடுத்த அதே கப்பில் தான் நம்ம 4 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கஸ்தூரி மேத்தியும் இதில் அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் எடுத்துட்டு நம்ம கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டால் போதும். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 2 விசில் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செய்யக்கூடிய சாதம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். பாருங்க, அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, நான் முதவே சொன்ன மாதிரி வேக வச்ச முட்டை, ஊறுகாய், தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வச்சு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
சீக்கிரமா இன்னைக்கு என்ன குழம்பு செய்யுதுன்னு யோசிக்காம நம்ம எடுத்தோமா டக்குன்னு தக்காளி சாதம் செஞ்சோம்னா சீக்கிரமா ரெடி ஆயிரும். பாருங்க, உதிர உதிரா எவ்வளவு அருமையா வந்திருக்கு. நல்ல உதிர உதிரா இருக்கு சாதம். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.